where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தற்போது நம்முடைய வழக்கறிஞர் அஜிதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வழக்கறிஞர் அஜிதா. தற்போது இந்த மிகவும் பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்குல தீர்ப்பு வெளியாகி இருக்கு. ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 11 பிரிவுகளிலுமே ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன மாதிரியான தண்டனைகள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? மேலும் இந்த வழக்கை நீதிமன்றம், இந்த மகளிர் சிறப்பு நீதிமன்றம் எப்படி கையாண்டது ஆரம்பம் முதலே அப்படின்னு பாக்குறீங்க? பெண் போலீஸ் அதிகாரிகளை விசாரணை அதிகாரிகளா நியமிச்சதா இருக்கட்டும், ஞானசேகரனோட கோரிக்கைகளை தொடர்ந்து நிராகரிச்சதா இருக்கட்டும், நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி கையாண்டது? நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை கையாண்டதுங்கிற அந்த ஒரு ஜேர்னில, அந்த ஒரு பயணத்துல கலந்து கொள்ள நாங்கள் மற்றவர்களால், வெளியில் இருக்கவங்களால முடியாது. ஆனாலும் இது மிக குறுகிய காலத்துல அதற்கான குறைந்தபட்சம் 60, அதிகபட்சம் 60 நாட்கள்ல இது போன்ற வழக்குகள்ல ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய இறுதி அறிக்கை, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணுங்கிற அந்த சட்டத்தினுடைய பிரிவை அமல்படுத்தப்பட்டு அது உடனடியாக அவர்கள் 3 IPS அதிகாரிகளுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா அந்த மூவருமே இதில் மிக துரிதமாகவும் செயல்பட்டு சீக்கிரமா சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட் போட்ட உடனேயே வழக்கு துவங்கி அது முடிவுக்கும் வந்து விட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இப்ப பெண்கள் மீதான வன்முறைகள் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல அதிகரிச்சுட்டே வருதுங்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறோம். அப்ப பொள்ளாச்சி வழக்குல வந்த ஒரு தீர்ப்பு என்பது எப்படி பல பேருக்கும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்து இதற்கான எதிர்மறையான ஒரு அச்சத்தையும், இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா நம்மள சும்மா விடமாட்டாங்கன்ற ஒரு பொதுமக்கள்கிட்ட அந்த பார்வையும் கொடுக்கிற வழக்கா இருந்ததோ, அதே போல இந்த வழக்கும் அதிகபட்ச தண்டனையுடன் அவருடைய வாழ்நாள் சிறை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கும் என்பதுல எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை. நான் மிக கடுமையான தண்டனை இந்த நீதிமன்றம் தரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கேன். இந்த வழக்குல தரக்கூடிய அந்த தீர்ப்பும், தரப்பட்டுள்ள தீர்ப்பும், தரப்பட போகிற தண்டனையும், இதனுடைய விரைந்து முடிச்ச அந்த ஒரு வேகமும் மற்ற பெண்கள் மீதான குற்றங்களுக்கான வழக்குகள்ல நம்முடைய அரசு என்பது அதிக கவனம் செலுத்தி இனிமே பார்க்குங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில துவங்க ஆரம்பிச்சிருக்கு. அதை செய்யறதுக்கான பல விஷயங்களை இன்னும் செய்யணும்னு நினைக்கிறேன். இது ஒரு முன்மாதிரியான ஒரு வழக்குகள்ல ஒன்று என்பதுல எவ்வித ஐயமும் இல்லை. நிஜமா இந்த வழக்கை 5 மாதத்துல முடிச்சது அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நீதிமன்றத்தின் மேல கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நிச்சயமாக நீதிமன்றத்தின் மேல மட்டும் இல்ல, புலனாய்வு அமைப்பின் மீது எப்பவுமே ஒரு குற்றம் நடக்கும் பொழுது குற்றவாளிகள் ஏன் ரொம்ப மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யறாங்கன்னு சொன்னா, புலனாய்வு என்பதெல்லாம் மெதுவா நடக்கும். இந்த நீதி என்பது நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். 10 வருஷம் கழிச்சு ஒரு தண்டனையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சமற்ற தன்மை தான் குற்றங்கள் பெருகுவதற்கு இன்னொரு ஒரு விஞ்ஞானபூர்வமான தரவுகளின் அடிப்படையில் உலகமெங்கும் அப்படி இருக்கு. இப்ப தண்டனை கடுமையானதா இருக்கிறத விட உடனடியானதாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் ஒரு குற்றங்களை குறைப்பதற்கான டிட்டரண்டா ஒர்க் பண்றதுக்கான ஒரு வழி என்பது எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடிய குற்றவியல் சம்பந்தப்பட்ட துறைகளினுடைய தலைவர்களுடைய ஒரு கருத்து. அப்போ விரைந்து வழங்கப்படும் நீதி, அந்த தீர்ப்பினுடைய உறுதித்தன்மை, இந்த ரெண்டும் தான் குற்றங்களை குறைக்கும். நிச்சயமாக இந்த வழக்கு அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எல்லாற்றை விட மிக முக்கியமான விஷயம் நான் என்னன்னு பாக்குறேன்னா, பாதிக்கப்பட்ட பெண், பாதிக்கப்பட்ட மாணவி முன் இந்த பிரச்சனையை இப்படி நடந்தது என்று சொன்ன அந்த விஷயம் அவர் ஒரு முன்னோடியான ஒரு பெண் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கு கூட நமக்கு சந்தேகம் இருக்க முடியாது. இதே தன்னுடைய வருங்காலம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வேலை என்று இப்போது இருக்கக்கூடிய பல அச்சங்களுக்கு அவர்களும் ஆட்பட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்ன்றதை மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அவர்களுடைய செயல் என்பது மிக தீரமான, மிகவும் வரவேற்கத்தக்க, மிகவும் நம்மெல்லாம் அவர்களை வாழ்த்த வேண்டிய ஒரு செயல். நிச்சயமா ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்களை ஜூன் 2 விவரம் அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற அண்மை செய்தி நம்ம பாக்குறோம். இந்த நேரத்துல இந்த வழக்கு, இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கல்வி நிலையத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தமிழகத்தோட மதிப்புமிக்க தலைநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம். இந்த கல்வி நிலையத்துல பெண்களோட பாதுகாப்பு இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்துச்சு இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது. அப்போ கல்வி நிலையங்கள்ல பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட பார்வை? கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்னா 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, அதனுடைய ஒரு பிசிக்கல் பாதுகாப்பு, அதனுடைய கதவுகளை, அதனுடைய வாயில்களை, வாசல்களை அங்க பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு.
அதைவிட முக்கியமானதா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, கல்வி நிலையத்திற்குள், கல்வி நிறுவனத்திற்குள், பல்கலைக்கழகங்களுக்குள் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பாக பாஷ் கமிட்டி என்று சொல்லப்படுகிற நம்முடைய இன்டர்னல் கமிட்டி, உள்ளக புகார் குழு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த உள்ளக புகார் குழு என்பது ஒவ்வொரு கல்வி நிலையத்திலையும், ஒவ்வொரு பல்கலைக்கழக வளாகத்திலையும், இப்ப வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு 5 கேம்பஸ் இருக்குன்னா 5 கேம்பஸ்க்கும் 5 ஐசி இருக்கணும். அதுதான் வந்து மிக முக்கியமானது. அதுதான் சட்டம். இது மட்டும் இல்லாமல் 3வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்களை பற்றியான, பெண்கள் பாதுகாப்பு பற்றியான, அவர்களுடைய உடல் பற்றியான பார்வை என்பது சரியானதாக மாற வேண்டிய அல்லது உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு என்பது இருட்டுல அவ போகாம இருக்கிறது. ஒரு பெண்ணின் பாதுகாப்பு என்பது 10 மணிக்கு மேல அவ ஒரு கல்வி நிலையத்துக்குள்ளேயே வேற இடத்துக்கு போகாம இருக்கிறது. 6 மணிக்கு மேல வெளியில மாணவர்கள் மாணவிகளுடன் ஹோட்டல்ல போய் சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது மாதிரி தவறான பல கருத்துக்கள் இருக்கு. அப்படி போனாலும் பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உறுதிப்படுத்தணும். மாணவிகள் மத்தியில் இருக்கக்கூடிய நெஞ்சுரம், தீரம், அவர்களுக்கு அவர்களை பற்றியான ஒரு கணிப்பு, இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள், உள்ளக குழுக்கள், அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான பயிற்சி மையங்கள், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலயும் என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு விமன் ஸ்டடீஸ் இருக்கு. அந்த ஒரு துறை என்பது எல்லா துறைகளுக்கும் பெண்களை பற்றியான பார்வையை ஆண் மாணவர்களுக்கும் பெண் மாணவர்களுக்கும் சரியான புரிதலை தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நிச்சயமா இணைப்புல வந்து உங்களோட கருத்துக்களை பரிந்துரைமைக்காக மிக்க நன்றி. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.